ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னாகமம் 18:8 என்ன சொல்லுதுன்னு பார்ப்போமா? பின்னும் கர்த்தர் ஆரோனை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் பரிசுத்தப்படுத்துகிறவைகளில் எல்லாம் எனக்கு ஏறெடுத்து படைக்கப்படும் படைப்புகளை காத்து கொண்டிருக்கிறீர்களே, அவைகளை உனக்கு கொடுத்தேன். அபிஷேகத்தின் நிமித்தம் அவைகளை உனக்கும் உன் குமாரருக்கும் நித்திய கட்டளையாக கொடுத்தேன். அதாவது ஆரோனுடைய குமாரரும் ஆசாரிய ஊழியம் செய்கிறாங்க. ஊழியம் செய்யும் போது கர்த்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு படைக்கிற எல்லா படைப்புகளையும் உனக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இஸ்ரவேல் புத்திரர் கொடுக்குற காணிக்கைகளை நான் உனக்கு கொடுத்தேன். அபிஷேகத்தின் நிமித்தம் உன் குமாரருக்கும் அதை நான் கொடுக்குறேன், நித்திய கட்டளையாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஊழியக்காரருக்கு நம்ம காணிக்கையாக கொடுக்கறது ஊழியக்காரருக்கு இல்லை, நாம் தேவனுக்குன்னு கொடுக்குறோம். தேவன் ஏசப்பா நம்மளுக்கு அற்புதம் செய்தாருன்னு அப்படின்றதுக்காக நம்ம காணிக்கை கொடுக்குறோம். ஆனால் ஏசப்பா என்ன பண்ணுறாரு, அவருடைய ஊழியக்காரருக்கு அதை கொடுக்குறாரு. அதை ஊழியக்காரருக்கு கொடுத்துட்டாரு. அவர் பிள்ளைகளுக்கு கொடுத்ததை நீங்கள் என்ன பண்ணீங்க ஊழியத்தில் அப்படின்னு கேட்குறதுக்கு நமக்கு உரிமை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பாய்.